கட்டட ஒப்பந்ததாரருக்கு செக் வழங்குவதற்காக 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர்கள் 2 மதுரையில் கைது செய்யப்பட்டனர். மதுரை செல்லூரைச் சேர்ந்த மாரநாடு பொதுப்பணித்துறை கட்டட ஒப்பந்தக்காரராக இருந்து வருகிறார். இவர் காந்தி மியூசியம் அருகே உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கட்டடம் கட்டினார். இதற்கான நிலுவைத் தொகை 10 லட்சம் ரூபாயை பெறுவதற்காக பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு உதவி பொறியாளர்கள் ஞானசேகரன் போஜிராஜனிடம் கேட்டுள்ளார். அதற்குரிய காசோலை வழங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குமாறு பொறியாளர்கள் கேட்டுள்ளனர். அதிர்ச்சியடைந்த கட்டட ஒப்பந்தக்காரர் மாரநாடு இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி இசக்கி ஆனந்தனிடம் புகார் செய்தார். அதிகாரியின் ஆலோசனையின்படி செவ்வாய்க்கிழமையன்று அரசு சுற்றுலா மாளிகையில் இருந்த பொறியாளர்கள் 2 மாரநாடு லஞ்ச பணத்தை கொடுத்தார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் பொறியாளர் 2 கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.